இன்னர் ட்ரூத் வழங்கும் மூளைக்கும் மனதுக்கும் உள்ள வித்தியாசம், டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரெயின் அண்ட் மைண்ட். வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அகத்தின் குரல். நம்ம மனசை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பலருக்கும் ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கும். மூளைனா என்ன, மனம்னா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே என்ன? இன்னைக்கு அந்த வித்தியாசத்தை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்குவோம். மூளைனா என்ன? முதல்ல மூளை, அதாவது பிரெயின் பத்தி பேசலாம். மூளைங்கிறது நம்ம தலையில இருக்கிற ஒரு உறுப்பு. அதை நாம கையால தொடலாம், பார்க்க முடியும். ஆபரேஷன் பண்ணும்போது 1 கிலோவுக்கு மேல எடை இருக்கும். இது நரம்புகளாலையும் இரத்த நாளங்களாலையுமான ஒரு சதை மாதிரி. மூளையோட வேலை என்னன்னா, நம்ம உடம்போட எல்லா வேலையையும் கண்ட்ரோல் பண்றது தான். அதாவது நம்ம மூச்சு விடுறது, இதயம் துடிக்கிறது, கையை காலை அசைக்கிறது, ஒரு பொருளை பார்க்கறது, சத்தம் கேட்கறது, இது எல்லாமே மூளையோட வேலை தான். ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் மாதிரி இது. மனம்னா என்ன? ஆனா மனம்ங்கிறது மூளை மாதிரி ஒரு உடல் உறுப்பு கிடையாது. அதை நாம பார்க்கவோ தொடவும் முடியாது. மனம்னா என்னன்னா, அது மூளையோட செயல்பாடுகளோட தொகுப்பு தான். அதாவது நம்மளோட எண்ணங்கள், உணர்வுகள், நாம ஞாபகம் வச்சுக்கிற விஷயங்கள், நம்மளோட நம்பிக்கைகள், கற்பனைகள், ஒரு முடிவு எடுக்கிறது, இது எல்லாமே மனம் செய்கிற வேலை. இத ஒரு கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் மாதிரி புரிஞ்சிக்கலாம். மூளைதான் கம்ப்யூட்டர்னா, மனம்ங்கிறது அதுல ஓடுற புரோகிராம்கள் மாதிரி. ஒரு சின்ன உதாரணம், இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நீங்க ஒரு அழகான பூவை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பூவோட நிறம், வடிவம், வாசனையை உணர்ந்து அந்த தகவலை மூளைக்குள்ள ப்ராசஸ் பண்றது மூளை. ஆனா அந்த பூவை பார்த்ததும், இது எவ்வளவு அழகா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு உணர்வு வருதுல்ல. அந்த உணர்வு, அந்த பூவை உங்க ஞாபகத்துல வச்சுக்கிற சக்தி, இதுதான் மனம் செய்கிற வேலை. அதனால நண்பர்களே, மூளைங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பாகம். மனம்ங்கிறது அந்த பாகத்தோட செயல்பாடுகள், நம்மளோட அனுபவங்கள், நம்மளோட உணர்வுகள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்ற ஒரு கான்செப்ட். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா நம்ம மனசை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு உதவி இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் அகத்தின் குரல்.